ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டேபிள் ஃபேனில் இந்த 3 ஸ்பீடு எப்படி யூஸ் ஆகுதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 3 ஸ்பீடுக்காக கீழே வந்து பேரட் செட்டிங் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா பழைய மாடலில் பார்த்திங்கன்னா பேரட் செட்டிங் போட்டு பண்ணியிருப்பாங்க. சுவிட்ச் இருக்கும், அடுத்து பேரட்டுன்றது உள்ளே இருக்கும். அந்த மாடலில் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ மாடலில் பார்த்திங்கன்னா காயிலே வைண்டிங்லேயே வந்துடும். 3 ஒயர் வந்துடும். 3 ஸ்பீடுக்கான இது வைண்டிங் உள்ளே பண்ணி அது ஒயர் எடுத்துருவாங்க. இதில் வந்து பழைய மாடலில் பார்த்திங்கன்னா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங் ஒயர் தனியாகவும் ரன்னிங் ஒயர் தனியாகவும் காமனாக ஒரு ஒயரையும் கொண்டு வந்துடுவாங்க. 3 ஒயரில் வெளியே வரும். அதுக்கப்புறம் 3 ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து கீழே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்த சுவிட்சுக்கிட்டே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பேரட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பேரட்னு சொல்லக்கூடியது. அதாவது வந்து ஏர் கோர் காயில்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா கம்பி மட்டும் சுற்றி இருக்கும். மேலே வந்து பீங்கான் டைப்பில் மெட்டல் பண்ணி வச்சுருப்பாங்க, கரண்ட் மேலே பரவாத அளவுக்கு. இது வந்து சுவிட்ச் கண்ட்ரோலில் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எப்படி ஜாயின் பண்ணுறது தான் வரைபடம் மூலம் உங்களுக்கு போட்டு காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கண்ட்ரோலில் இந்த பேரட் கண்ட்ரோல் வழியாக கரண்ட் வந்து உள்ளே போகும் ஃபேனுக்கு. நம்ம ஸ்பீடை செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த பேரட் செட்டிங் பண்ணியிருப்பாங்க பழைய மாடலில். புது மாடலில் பார்த்திங்கன்னா இது இருக்காது. நேராக சுவிட்ச் மட்டும்தான் இருக்கும். ஒயர் நேராக ஃபேன்லேருந்து மோட்டர்லேருந்து ஒயர் வந்துடும். தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் ஒயர் வந்துடும். இது பழைய மாடல்லாம் இந்த மெத்தட் தான் இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்றதை நம்ம இப்போ விவரமாக பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா பேரட்ன்றது நம்ம தனியாக ஒன்று எடுத்துக்கிட்டோம். இது சுவிட்ச் கண்ட்ரோலு. சுவிட்ச் வந்து தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். இது தனித்தனியாக ஒரு 4 முனை இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயினை கொடுத்துக்கலாம் அல்லது நியூட்ரல் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இதில் கொடுத்தோம்னா இது எந்த பட்டன் அழுத்துறோமோ அதுக்கு நேரில் கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். இந்த 3 முனை பார்த்திங்கன்னா கரண்ட் வரதுக்கான முனை பார்த்தாலே தெரியும் பாருங்கள். இப்போ இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, உள்பக்கம் பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். இந்த பட்டை காப்பர் பட்டை நீட்டாக நீட்டாக போட்டுருப்பாங்க கடைசி வரைக்கும் வர மாதிரி. இந்த சுவிட்சு வந்து தொடாமலே ஒன்று தனித்தனியாக நிற்கும் பாருங்கள். அதை அழுத்தும் போது மட்டும்தான் வந்து தொடர மாதிரி இருக்கும். இது அழுத்தினா ரிலீஸ் ஆகிடும். ஒவ்வொரு பட்டனை அழுத்தும் போது அதுக்கு நேரில் அழுந்தும். அப்போ பார்த்திங்கன்னா தொடர்பு இல்லாமல் இருக்கும். அழுத்தும் போது நமக்கு தொடும். அப்போ தான் கரண்ட் வந்து மோட்டருக்கே போகும். நம்ம இதில் வந்து பேஸை கொடுத்துட்டோம்னா நியூட்ரல் நேராக கொடுத்துடலாம். மோட்டருக்கு பேஸ் இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா எந்த பட்டன் அழுத்துறோமோ அந்த இடத்துக்கு கரண்ட் வரும். இப்போ இது சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா பேரட்டுக்கான படம் இது வரைபடம் வரைஞ்சி வச்சுருக்கேன் சும்மா ஒரு மாடலுக்காக. இப்போ இது வந்து சுவிட்சுன்னு வச்சுக்குவோம். இந்த சுவிட்ச் அமைப்பு இப்படி தான் இருக்கும். நீட்டாக 3 முனைக்கும் நீட்டில் ஒரு காப்பர் பட்டை இப்படி வந்துடும். இது பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் கொடுக்குற இடம் வந்துடும். இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கும், தனியாக ஒரு முனை. இப்போ இதில் நம்ம வந்து மெயினை கொடுத்துக்கலாம். எப்படின்னா இப்படி தனியாக ஒரு முனை நம்ம மெயின் லைன் வந்து பேரட் அந்த இதில் சுவிட்ச் கண்ட்ரோலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொடுத்துட்டோம்னா நமக்கு இப்படி வந்துடும். நேராக வந்து நியூட்ரல் லைனை ஒன்று கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மோட்டர்லேருந்து ஒரு நியூட்ரல் லைன் வந்து எடுத்துக்குவோம். நியூட்ரல் லைன் எடுத்து நம்ம நேராக இது பேஸு இது நியூட்ரல் இப்படி கொண்டு வந்துடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வழியாக போய்ட்டு இந்த முனையில் நிற்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பேஸு கொடுக்க வேண்டிய முனை சொன்னோம் இல்லையா தனியாக, இது சுவிட்ச் கண்ட்ரோலோட 3 முனை. இந்த 3 முனை சுவிட்ச் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக ரிலேட் ஆகிறதுக்காக இந்த பேரட்டில் கொண்டு இணைக்க வேண்டியது. இப்போ இந்த முனையை பார்த்திங்கன்னா நம்ம 3 முனை பேரட்டில் கொடுத்துருவோம். அப்படி கொடுத்துக்கலாம். இப்படி தான் பேரட்டை சுவிட்ச் கண்ட்ரோலில் இணைச்சிருப்பாங்க. நம்ம எதை அழுத்துறோமோ அது வந்து இதோட ஜாயிண்ட் ஆகும். நம்ம பேஸோட கண்ட்ரோல் ஆகும். முதல் சுவிட்ச் அழுத்தினா முதல் ஸ்பீடு, 2வது ஸ்பீடு, 3வது ஸ்பீடுன்ற மாதிரி இப்படி தான் இருக்கும். நம்ம இதை வந்து எதை அழுத்துறோமோ அது வந்து தொடர்பில் இருக்கும். இப்போ ரிலீஸ் பண்ணும்போது வெளியே ரிலீஸ் ஆகி நிற்கணும். இது மாதிரி ஆஃப் பண்ணப்போ நம்ம 1 எழுதுனோன்னா மொதல் பட்டம் வந்து எழுதும், 2வது எழுதும், 3வது எழுதுனா 3வது பட்டன் எழுதும். இப்போ இது தொடர்பை ஏற்படுத்தினோடனே இது வழியாக என்ன ஆகுன்னா, இன்னும் தெளிவாக புரியறதுக்காக உங்களுக்கு படத்தை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கிட்டேன். அந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இப்போ புதிய மாடலை வேறு மாதிரி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மோட்டருக்கு வந்து மெயின் வந்து நம்ம பேரட் சுவிட்சிலேருந்து டைரெக்டாகவே கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு லைனை வந்து நமக்கு மோட்டருக்கு போயிடும் மெயின் லைனு. அடுத்து பார்த்திங்கன்னா இது எப்படி இணைச்சிருப்பாங்கன்னா இந்த மாடலில் தான் இணைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒவ்வொரு பேரட் கண்ட்ரோல் வந்து நேராக வந்து இணைஞ்சிரும். பேரட் கண்ட்ரோலுக்கும் சுவிட்சிங் இணையிற இடத்துலேருந்து உடனே
மெயின் வந்து நம்ம நேரடியாக மோட்டருக்கு எடுத்துக்குவோம், போயிடும். இப்போ நியூட்ரல் லைன் பார்த்திங்கன்னா நேராக வந்துடும். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும். மோட்டருக்கு வந்து நம்ம கெப்பாசிட்டி இணைக்கிறது, கெப்பாசிட்டி லைன் ஒன்று வந்து இணைச்சிக்கணும். அது பார்த்திங்கன்னா மோட்டர்லேருந்து இது வந்து ஸ்டார்டிங் காயிலேருந்து வரும் ஒயரு. இதை வந்து கெப்பாசிட்டியில் இணைச்சி கெப்பாசிட்டிலேருந்து வெளியே வரதை வந்து நம்ம நியூட்ரல் லைனோட இணைச்சிக்கலாம். இப்படி இணைச்சிட்டாக்கா அதாவது வந்து இது ரன்னிங் காயிலில் இருக்கும். ரன்னிங் காயிலேருந்து ஒரு ஒயரும், இதை நான் உங்களுக்கு மாடலுக்காக போட்டு காட்டுறேன். ரன்னிங் காயிலில் ஒரு ஒயர், கருப்பு ஒயரும், இது வந்து மஞ்சள் கலராக இருக்கும் அல்லது ப்ளூ கலர் கூட போட்டிருப்பாங்க இந்த ஸ்டார்டிங் காயிலுக்கு. அதை வந்து கெப்பாசிட்டியில் இப்படி இணைச்சிக்கிங்க. கெப்பாசிட்டியில் இணைச்சிட்டு கெப்பாசிட்டரோட ஒயர் இன்னொரு ஒயரை நம்ம இந்த ஸ்டார்டிங் காயில் இருக்கு இல்லையா, அதோட முனையில் இணைச்சிருப்பாங்க. இதை ஸ்டார்டிங் காயிலேருந்து ஒரு கெப்பாசிட்டி ஒயர் இங்கே வந்தும், அடுத்து நம்ம ரன்னிங் காயில் இருக்கு இல்லையா, இது ரன்னிங் காயில். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் குறுக்க இணைச்சிருக்கும். இது மாதிரி இணைச்சிட்டாக்கா கண்டன்சர் இது இணைச்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஒயரில் தான் உனக்கு வெளியே வரும். 3 ஒயர் உள்ளேருந்து மோட்டர்லேருந்து வெளியே எடுத்துருவாங்க. சிலது 4 ஒயர் கூட எடுத்துருவாங்க. ஸ்டார்டிங் காயில் 2 ஒயரும், ரன்னிங்கில் 2 ஒயருமா. ஆனால் இது உள்ளே வந்து காமனாக இணைச்ச மாதிரி கொண்டு வந்தாச்சு. அதாவது ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் ஒரு முனையை காமனாக இணைச்சிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இணைச்சி 3 ஒயரில் கொண்டு வந்துடுவாங்க. அந்த 3 ஒயர் முடிச்சில் இப்படி தான் மெத்தட் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. கெப்பாசிட்டி லைனை ஒரு பக்கம் இணைச்சி பார்த்திங்கன்னா 2 ஒயர் வரும். ஒன்று நியூட்ரல் லைனும், ஒன்று வந்து பேஸாகவும் கொண்டு வந்துடுவாங்க. பேஸை கொண்டு வந்து நம்ம சுவிட்ச் கண்ட்ரோலில் நேரடியாக கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்ட பிறகு இது பார்த்திங்கன்னா சுவிட்சு எந்த சுவிட்ச் அழுத்துறமோ அது வந்து டச் ஆகிற மாதிரி தான் இணையும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இணையும், அப்படி அழுத்தும் போது இணையும். அப்போ இது ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நம்ம பேஸுக்கு கொண்டு வந்துடுவோம். பேஸு நியூட்ரல் இப்படி லைனை போட்ட பிறகு இந்த பேஸ் இது வழியாக போகும். நீங்கள் எந்த பட்டன் அழுத்துறீங்களோ அது வழியாக கரண்ட்டு போகும். நீங்கள் இப்போ இந்த இது வச்சுக்கோமா, பட்டன் அழுத்திங்கன்னா ஸ்லோவாக தான் ஓடும். ஏன்னா இது வழியாக போயிட்டு இந்த பேரட் வழியாக தான் கரண்ட் வந்து இங்கே போகணும். இந்த பேரட் வழியாக போகும்போது அதோட மின்னோட்டம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், கரண்ட் வந்து குறைஞ்சிரும். நம்ம பேரட் வழியாக லாங்காக இவ்வளோ தூரம் போகுது இல்லையா, இப்போ இது வழியாக கரண்ட் இப்படி நேராக இணைஞ்சி இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா அழுத்திங்கன்னா ஸ்லோவாக தான் ஓடும். இது வழியாக போயிட்டு கரண்ட்டு இங்கே போகணும், அப்போ மோட்டருக்கு போகும். அப்போ ஸ்லோவாக தான் ஓடும். இதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு 2வது பட்டன் எழுதினோடனே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு போகும். ஏன்னா இது இணைஞ்ச உடனே இந்த வழியாக போயிட்டு கரண்ட்டு இது வழியாக தான் வெளியே வந்துடும். இப்போ இது வழியாக போகும்போது என்ன ஆகுனா, இந்த தூரம் குறைய இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் குறைஞ்ச உடனே இதோட போனோடனே ஸ்பீடு கொஞ்சம் கூட போகும், அப்போ வேகம் போகும். இதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பட்டன் அழுத்திட்டு, ரிலீஸ் பட்டன் இதில் இருக்கு இல்லையா, நம்ம அழுத்தினோடனே ரிலீஸ் ஆகிடும், வெளியே கொண்டு வந்துடும். ஆஃப் பட்டன் அழுத்திட்டு ரிலீஸ் ஆகிடும். அந்த மாதிரி தடுக்கும். இப்போ நாம் வந்து 3வது பட்டன் எதுனா ஸ்பீடு ஓடும். இது டேரெக்டாக இணையதுனால நேரடியாக மோட்டருக்கு போயிடும் கரெக்டு. அப்போ இந்த பேரட்டு வேலை இல்லாமல் போயிடும், டேரெக்டாக போயிடும். நேராக போனோடனே ஃபுல் ஸ்பீடில் ஓடும். நமக்கு ஸ்பீடை குறைக்கணும்னா 2வது பட்டன் எதுனா ஸ்பீடு குறையும், பட்டன் எதுனா அதை விட இன்னும் ஸ்பீடு குறைஞ்சிடும். இப்படி 3 ஸ்டெப்பாக தான் பண்ணி வச்சுருப்பாங்க. புரியுதா இப்போ உங்களுக்கு? புரியினாலும் மெதுவாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் புரிய வரும். கரண்ட்டு இந்த வழியாக போகும், பேஸ் இதில் வந்து நிற்கும், நியூட்ரல் வந்து மோட்டருக்கு நேராக போயிடும். அடுத்து மோட்டரோட 3 ஒயர் இல்லையா, ஸ்டார்டிங் காயில் வந்து கண்டன்சர்லையும் அதை இணைச்சி திரும்ப ரன்னிங் காயிலோட இணைச்சிக்க வேண்டியிருக்கும். வெளியில் வந்துடும் 3 ஒயர், அதில் வந்து நம்ம வெளியில் இணைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பேஸுன்னு ஒன்று கொண்டு வந்துடுவாங்க, காமனாக கொண்டு வந்துடுவாங்க. அது வந்து ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் ரெண்டையும் ஒன்றா இணைச்ச மாதிரி ஒரு ஒயர் வந்துடும், சோப்பு. அதை வந்து இங்கே பேரட்டில் இணைச்சிங்க, சுவிட்ச் கண்ட்ரோலில் இணைச்சிங்க. பேரட்டை வந்து 3 ஒயரு நம்ம சுவிட்ச் கண்ட்ரோலில் இணைச்சிங்க. நேரடியாக இணைச்சிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். நியூட்ரல் வந்து நேரடியாக போயிடும். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக இதில் ஃபுல்லாக இருக்கும், நமக்கு மெயின் இருக்கும். பட்டன் அழுத்திங்கன்னா இந்த பேரட் வழியாக கண்ட்ரோல் ஆகி நேராக ஸ்லோ பண்ணி தான் கரண்ட்டு போகும். அப்போ ஸ்லோ ஸ்பீடில் ஓடும். பட்டன் அழுத்திங்க. 2வது அழுத்தினீங்கன்னா இது ஜாயிண்ட் ஆகி இந்த கரண்ட்டு போய்ட்டு இது வழியாக இது நேரடியாக 2வது பட்டன் அழுத்திங்கன்னா இதில் ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ இந்த காயில் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு கூடுது. ஏன்னா இந்த இதை குறைக்குது இல்லையா, பேரட்டோட அளவு குறைஞ்சிரும். இப்போ இதுலேருந்து போகும், அப்போ இன்னும் ஸ்பீடு போகும். அதுவே நீங்கள் 3வது பட்டன் அழுத்தினீங்கன்னா டைரெக்டாக வந்து பேரட் கண்ட்ரோல் இல்லாமல் நேரடியாக போயிடும் மோட்டருக்கு. அப்போ மோட்டருக்கு நேரடியாக கரண்ட் போகும்போது ஃபுல் ஸ்பீடில் ஓடும். இப்படி தான் டேபிள் ஃபேனோட சுவிட்ச் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இது சும்மா ஒரு விளக்கப்படம் தான். இது வந்து பழைய மாடலில் மட்டும்தான் இந்த மெத்தேடு கொடுத்துருப்பாங்க. பட்டனும் இருக்கும், பேரட்டும் இருக்கும். இது இல்லாமல் பேரட் இல்லாமல் நேரடியாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோட்டர்லேயே வந்து காயில் வந்து கட்டியிருப்பாங்க. அதாவது 3 ஸ்பீடுக்காகவே காயில் எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பாங்க. அது வழியாக குறைச்சி வர மாதிரி தான் அதில் 4 ஒயர் கொடுத்துருப்பாங்க.
ஒன்று நியூட்ரலுக்காகவும் மீதி 3 3 ஸ்பீடுக்காகவும் கொடுத்து வச்சுருப்பாங்க. இது பழைய மாடலுக்கு. இந்த மாடலுக்கு வந்து இது நீங்கள் இந்த மாடல் போடலாம், வயரிங் பண்ணலாம். டைரக்ட் கனெக்ஷன் தெரியலனா இதை தெரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள் ஃபேன் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து இங்கேவே அனுப்பிச்சிட்டாங்க. நியூட்ரல் பேஸ் மட்டும்தான் ஒயர் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கீழே அது இந்த 2 ஒயர் மட்டுமே வரும். பேஸும் நியூட்ரல் மட்டும்தான் வரும். இதுதான் உங்களுக்கு பேரட்டுக்கான செட்டிங்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.